ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் நிறைய மெடிசினல் பெனிஃபிட்ஸ் இருக்குது. இந்த பிரண்டை தொகையல் எப்படி அரைக்கிறதுங்கிறத பார்க்கலாம். இதை நம்ம ரெகுலராக சாப்பாட்டில் எடுத்துகிட்டு வரும்போது நமக்கு எலும்புக்கு ரொம்ப நல்லது, ஹார்ட்டுக்கு ரொம்ப நல்லது, பிளட் சர்க்குலேஷன் நார்மலாக இருக்கும். அது மாதிரி இர்ரெகுலர் பீரியட்ஸும் நார்மலாகிடும். இதை எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். இதை முதல்ல இந்த கணு உடச்சி நல்லா இதில் இருக்க நாரெல்லாம் எடுத்து சுத்தம் பண்ணிக்கணும். சுத்தம் பண்ணுறதுக்கு முன்னாடி கையில் தேங்காய் எண்ணெயை தடவி செய்யணும், இல்லைன்னா கையெல்லாம் நமைக்க ஆரம்பிச்சிடும். இந்த மாதிரி பொடி பொடியாக நறுக்கி வச்சுட்டுருக்கேன். இதை நல்லா அலம்பி சுத்தம் பண்ணி எடுத்து வச்சுக்கலாம். இப்போ அடுப்பில் கொஞ்சோண்டு நல்லெண்ணெய் விட்டுருக்கேன், பாண்ட்லி வச்சு. இதில் 2 கட்டி பெருங்காயம் நல்லா பொரிய வச்சு எடுத்துக்கலாம். இது கூட காரத்துக்கு ஏற்ற மாதிரி வத்த மிளகா, நான் இன்றைக்கி 6 மிளகா சேர்த்துருக்கேன். இது கூட இன்னும் கொஞ்சம் பச்சை மிளகா, இஞ்சிலாம் சேர்க்க போகிறோம், அதனால் காரம் பார்த்து சேர்த்துக்கலாம். மிளகா நல்லா வறுபட்டதுக்கப்புறம் ஒரு 2 கைப்பிடி அளவு வெள்ளை உளுத்தம்பருப்பு சேர்த்துக்கிறேன், முழு உளுந்து. இதை நல்லா செவக்க வறுத்து எடுத்துக்கலாம். இன்னும் கொஞ்சம் இதில் எண்ணெயை விட்டு 2 பச்சை மிளகா கீரி சேர்த்துருக்கேன். இது கூட நல்லா ஒரு கைப்பிடி அளவுக்கு நம்ம சுத்தம் பண்ணி எடுத்து வச்சுருக்க பிரண்டையை சேர்த்துக்கலாம். இது கூட இந்த தொகையலுக்கு தேவையான உப்பையும் சேர்த்துக்கிறேன். பிரண்டை நல்லா வதங்கினதுக்கப்புறம் ஒரு துண்டு இஞ்சியை பொடியாக நறுக்கி சேர்த்துருக்கேன். பாருங்கள், பிரண்டை நல்லா வதங்கியிருக்கு. இப்போ அடுப்பை அணைச்சிட்டு இது கூட ஒரு கைப்பிடி அளவு கருவேப்பிலையை அலம்பி சேர்த்துக்கிறேன். அது மாதிரி ஒரு கப் அளவுக்கு துருவின தேங்காய் ஃப்ரெஷ்ஷாக சேர்த்துக்கிறேன். இது ரெண்டும் ரொம்ப வறுக்கணும்னு அவசியம் இல்லை, பாண்டியில் இருக்க சூடே போதும். இது கூடயே நல்லா ஒரு சுண்டக்காய் அளவு புளியை நல்லா உருட்டி சேர்த்துப்போம். இதையெல்லாம் நல்லா ஆறினதுக்கப்புறம் மிக்ஸி ஜாரில் சேர்த்து ரொம்ப நைஸாக மழை அரைக்காமல் கொஞ்சம் குறைன்னு அரைச்சிட்டு வந்துடலாம். அப்போ தான் தொகையலுக்கு நல்லாயிருக்கும். இந்த மாதிரி கொஞ்சம் நரன்னு அரைச்சிக்கலாம் கோர்ஸாக. இப்போ இதுக்கு தாளிப்பு கொடுக்கணும். அதுக்கு நான் அடுப்பில் பாண்ட்லி வச்சு ஒரு இழுப்ப கரண்டியை வச்சுருக்கேன். நல்லெண்ணெயில் தாளித்தா ரொம்ப நல்லாயிருக்கும், அதனால் நல்லெண்ணெய் சேர்த்துருக்கேன். இது கூட வெறும் கடுகு மட்டும் இப்போ சேர்த்துட்டா போதும். ஏற்கனவே நம்ம இதில் பெருங்காயம், கருவேப்பிலை, உளுத்தம்பருப்பு எல்லாம் சேர்த்தாச்சு. வெறும் கடுகு மட்டும் நல்லெண்ணெயில் தாளித்து கொட்டினா தொகையல் ரெடி ஆகிடும். இப்போ இது சூடான சாதத்தில் கொஞ்சம் நல்லெண்ணெயை விட்டு இந்த தொகையிலையும் சேர்த்து பிசைஞ்சி தொட்டுக்கிறதுக்கு ஒரு வத்த குழம்போ, காரக்குழம்போ, சாம்பாரோ, ரசவண்டியோ இருந்தால் போதும். அமிர்தமாக இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.